இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1910ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910ல எங்க ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட கேம் ஹண்ட்னு ஒரு கேம்ப் இருந்துச்சு. அந்த கேம் ஹண்ட்ன்ற கேம்ப் வந்து எங்க லொகேட் ஆயிடுச்சு? இன்சைட் தி ஃபாரஸ்ட். 1927க்கு அப்புறம் இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா தப்பக்காடு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிட்ட பிரசன்டா 2 எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அபேரண்டி. இப்போ அபேரண்டில விசிட்டிங் அலோடு கிடையாது. அங்க ஒரு 10 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 14 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து 24 எலிஃபென்ட்ஸ் கவர் பண்றோம். இந்த 24 எலிஃபென்ட்ஸ்ல 18 பாத்தீங்கன்னா மேல் எலிஃபென்ட் and 6 பாத்தீங்கன்னா வந்து ஃபீமேல் எலிஃபென்ட். இதுதான் நம்ம கேம்ப் எலிஃபென்ட்டோட பாப்புலேஷன். So let's see the daily routine of our camp elephant. So daily routine பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. While coming to the camp ஒரு river cross பண்ணிருப்பீங்க by the bridge. So it's called a Moya river. அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபென்ட்டும் வந்து பேத் பண்ணுவாங்க. So யார் யார் வந்து பேதிங் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா each and every elephant have a 2 person. ஒருத்தர் பேர் பாத்தீங்கன்னா மாவுத்னு சொல்லுவாங்க. மாவுத்ன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சீனியர் கேர்டேக்கர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் தான் மார்னிங் வந்து எலிஃபென்ட்டை குளிப்பாட்டுவாங்க. ஸோ வந்து அங்கே பேதிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 8 to 8:30 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் லைக் வி ஹேவ் கும்கி ட்ரைனிங் இருக்கு, சஃபாரி ட்ரைனிங் இருக்கு, அப்புறம் கமெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்கு. இந்த 3 ட்ரைனிங்குமே ரெகுலராக போயிட்டு இருக்கும். ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ½ hour விசிட்டிங் இருக்கும். 9 o'clock ஃபீடிங் வில் பி ஸ்டார்ட். ஸோ ஃபீடிங் ஐட்டம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ், ஹார்ஸ் கிராம், ராகி, சுகர் கேன், கோகனட், சால்ட், மினரல் மிக்சர்ஸ் பவுடர் அண்ட் ஜாகரி. அதாவது சாதம் கொடுப்பாங்க, சுகர் கேன் கரும்பு கொடுப்பாங்க, தேங்காய், வெல்லம், உப்பு, கடைசியா வந்து மினரல் மிக்சர்ஸ் சொல்லி ஒரு பவுடர் கொடுப்பாங்க. அது எதுக்காகனா எக்ஸ்ட்ரா விட்டமின் புரோட்டீன்காக. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலா கன்வெர்ட் பண்ணி எலிஃபென்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எலிஃபென்ட் ஹேவ் a different nature based on its height, weight, age. இந்த 3 பேஸ் பண்ணி தான் ஃபீடிங் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் அங்க நோட் பண்ணீங்கன்னா எல்லா எலிஃபென்ட்ஸ்க்கும் வந்து டிஃபரெண்ட் ஃபுட் குவான்டிட்டி தான் இருக்கும். சேம் ஃபுட் குவான்டிட்டி வந்து கிடையாது. based on his diet chart. ஓகேங்களா? இங்க மார்னிங் ஃபீடிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா எலிஃபென்ட்ஸும் எங்க போவான்னு பாத்தீங்கன்னா it will enter into the forest for grazing. அதாவது காட்டுக்குள்ள அனுப்பிச்சுடுறோம். So while grazing time மாவுத்து காவடின்னு சொல்லி 2 பேரை மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்க 2 பேருமே எலிஃபென்ட்ஸ் கூட காட்டுக்குள்ள போவாங்க. While grazing time wild animals are roaming inside the forest. So our camp elephant and wild animals are communicating with each other. That's why elephants have 80% wild character only. ஓகேங்களா? அதனால தான் நம்ம எல்லாரோட distance வந்து கீப் அப் பண்ணி கொடுத்திருக்கோம். That's the main reason for this distance. Both are oldest, both are female. ஓகேங்களா? Bama and Kamachi. This. Both are oldest, both are female. So evening எல்லாம் feeding complete பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 elephants night time alone graze. ആനക്കുള്ള തീറ്റാണ്. Five, 6, 7, 8